மோடியினுடைய பாஜக மீண்டும் ஒரு முறை படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. தெலுங்கானாவில் நடைபெற்ற எம்எல்சி தேர்தலில் பாஜக மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கி சரிந்து பெரும் படுதோல்வியை சந்தித்திருக்கிறது என்பதுதான் தற்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி. உங்களுக்கெல்லாம் தெரியும், தெலுங்கானாவில் எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறது மோடி, அமித்ஷா, ஆர்எஸ்எஸ்னுடைய கனவு. நீங்கள் பாராளுமன்ற தேர்தலின் போது மொத்தம் இருக்கக்கூடிய 17 இடங்களில் 8 இடங்களில் பாஜக வெற்றி பெற்றது. ஏறத்தாழ 35% அதிகமான வாக்கு வங்கியை அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஆனால் அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய படுதோல்வியை பாஜக சந்தித்தது. 35% வாக்கு வங்கி அப்படிங்கிறது அது அப்படியே குறைந்து 13% வாக்கு வங்கியாக போனது. அப்போவே பாஜகவுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த இடம் நமக்கு செட் ஆகாது போல இருக்கே அப்படின்னு. ஆனாலும் இந்த எம்எல்சி எலெக்ஷனில் எல்லாருமே இலவு காத்த கிளி மாதிரி காத்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாஜகவிற்கு படுதோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். மக்கள் பிரதிநிதிகள் கூட்டாக எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்பது மோடி பாஜகவிற்கு மிகப்பெரிய தோல்வியை சன்மானமாக கொடுத்திருக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் பல வருட கனவு தென்னிந்தியாவில் பாஜகவை வளர்த்தெடுப்பது என்பது. ஆனால் அதற்கு ஒருபோதும் தென்னிந்திய மண் இடம் கொடுத்ததில்லை, இடம் கொடுக்காது. அதற்காக இவர்கள் பல்வேறு திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறதை எதற்காக கொண்டு வந்திருக்கிறார்கள்? அவர்களுக்கு தெரியும், தென்னிந்தியா நம்மை முழுமையாக புறக்கணிக்கும். அப்படின்னா நம்ம அதிகாரத்தில் இருப்பதற்கு தொகுதி மறுசீரமைப்புங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். குஜராத், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், இப்படி பாஜகவிற்கு செல்வாக்குள்ள மாநிலங்களுடைய தொகுதிகளை அதிகரிப்பதன் மூலமாக இந்த தொகுதிகளிலிருந்தே பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றிவிட்டால் ஒன்றியத்தில் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கலாம் என்பதுதான் அவர்கள் போட்ட திட்டம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தென்னிந்தியா தொடர்ந்து ஆர்எஸ்எஸ்ஸை புறக்கணித்து கொண்டிருப்பது. நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே பார்ப்பனிய எதிர்ப்பு, ஹிந்தி சம்ஸ்கிருத திணிப்பு எதிர்ப்பு என்பதை ஒரு கொள்கையாக கொண்டு செயல்படக்கூடிய மாநிலம். கேரளம் சொல்ல வேண்டாம். கேரளம் இடதுசாரிகள் வலுவாக இருக்கக்கூடிய, குறிப்பாக கம்யூனிஸ்டுகள் வலுவாக இருக்கக்கூடிய மண். நாராயணகுரு, ஐயன்காளி, வைகுண்டசாமி மாதிரியான மிக முக்கியமான சமூக ஆர்வலர்கள், சமூக பெரியோர்கள் அவதரித்த இடம். அங்கெல்லாம் சனாதனத்திற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. சனாதனம் அங்கெல்லாம் இடிந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் நீங்கள் நாராயணகுரு எல்லாம் கையில் எடுக்கிற பார்க்குறாங்க, ஆனால் நடக்கலை. அதே மாதிரி கர்நாடகாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு எப்படியெல்லாமோ குறுக்கு வழியிலெல்லாம் வந்து இப்படி